Hello friends, welcome back to Art in Lifestyle. இன்னைக்கு நம்ம greeting card DIY தான் பார்க்க போறோம். இது போல பல இன்ட்ரஸ்டிங்கான நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வரைக்கும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம greeting card எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு greeting card பண்றதுக்கு ஒரு white sheet, ஒரு pink sheet எடுத்துர்க்கேன். ரெண்டுமே A4 size sheet தான். First white sheet ஹரிசாண்டலா வச்சு ஒரு fold பண்ணிக்கலாம். ஷீட்டோட மேலே கீழே அண்ட் ரைட் சைட் இது மூணு பக்கமும் 0.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணது மாதிரியே கட் பண்ணிடலாம். இப்போ A4 சைஸ் பிங்க் ஷீட் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஒயிட் ஷீட் எப்படி ஹரிசாண்டலாக வச்சு ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதில் மேலே இருக்க பார்ட்டை மட்டும் திரும்பவும் லெஃப்ட் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஹார்ட் ஷேப் தான் ட்ரா பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ணது மாதிரியே கட் பண்ணிடலாம். இந்த பிங்க் ஷீட்டோட ரைட் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் ஷீட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் பர்பிள் ஷீட் எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் 5 சென்டிமீட்டர். இதை நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு மிடில் பார்ட்டை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அது பண்ண ஃபோல்டை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் லெஃப்ட் சைடையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது கீழே ஷார்ப் எட்ஜ் வந்திருக்கும், அதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் மேலே கர்வ் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணது மாதிரியே கட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருக்கும். இதை நடுவில் ஒரு பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருக்கும். இதே மாதிரி நான் 2 ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ளவரோட பேக் சைடை லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம பேஸ்ட் பண்ணும் போது அழகாக நிற்கும். இந்த 2 ஃப்ளவரையும் ஹார்ட் ஷேப்புக்கு மேலே ஒன்று அண்ட் கீழே ஒன்று 2 இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் ஒரு பேர்லை பேஸ்ட் பண்ணுறேன், ஸோ தட் பார்க்க க்யூட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹார்ட் ஷேப்பை சுற்றி பேர்லை பேஸ்ட் பண்ண போகிறோம். பேர்லுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஜஸ்ட் இழுத்து விட்டோம்னா ஒரு ரேஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே என்ன நம்ம விஷ் பண்ணி எழுதணுமோ அதை நீங்கள் விஷ் பண்ணி எழுதலாம். மேபி நீங்கள் பர்த்டே கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெட்டிங் கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆனிவர்சரி விஷஸ் எது வேணால் நீங்கள் இதுக்கு மேலே எழுதிக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஆப்டாக தான் இருக்கும். பட் இந்த ஆர்ட் ஷேப் தான் வரையணும்னு கிடையாது. என்ன ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் க்ரீட்டிங் கார்டை கொடுக்குறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ள இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
பேர்ல் பேஸ்ட் பண்ணியிருக்கனால ஃபர்ஸ்ட்டு ஷீட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு ஒயிட் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட சேர்த்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் டபுள் டேப் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேர்லுக்கு பதிலாக நீங்கள் இது வேறு ஏதாவது டெக்கரேஷன் கூட பண்ணலாம். லைக் ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். ஜஸ்ட் பஞ்சிங் மிஷினால் வேறு எதனா கலர் ஷீட் யூஸ் பண்ணி டாட்டை மாதிரி எடுத்து அதை கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். நம்ம க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த கார்டு இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன். என்னோட ரைட் 2 கார்னரையும் நான் கர்வ் ஷேப்பில் மார்க் பண்ணி அதை கட் பண்ணுறேன். பிங்க் கலருக்கு கான்ட்ராஸ்டாக க்ரீன் ஷீட் எடுத்து அதில் நான் ஜஸ்ட் இந்த கர்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடியில் நம்ம இந்த ஷீட்டை வச்சு அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரியே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ண க்ரீன் ஷீட்டில் இன்னொரு 0.5 சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு கர்வ் கட் பண்ணுறேன். இப்போ இந்த சிசரால் நான் கட் பண்ண போகிறேன். இன்கேஸ் இந்த சிசர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சி குட்டி குட்டி கர்வ் மாதிரி வரைஞ்சி அதை நீங்கள் சிசரால் கட் பண்ணி கூட இந்த டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த க்ரீன் ஷீட்டை பிங்க் ஷீட்டு கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மேலேயும் இதே மாதிரி க்ரீன் ஷீட்டை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு க்ரீன் ஷீட் எடுத்து இதை லீவ் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இது போல் 4 லீஃப் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ளவர், அதுக்கு கீழே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதே போல் இந்த ஃப்ளவருக்கும் பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம பியூட்டிஃபுல்லான க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த க்ரீட்டிங் கார்டு பற்றின ஒப்பீனியனை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஆர்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.